10th plus 2வில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Magnetic dipole moment of revolving electron. இதுக்கு முன்னாடி நம்ம மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் அப்படின்றத ஆக்சியல் லைன், ஈக்குவட்டோரியல் லைனில் யூஸ் பண்ணோம். அந்த மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டு ஒரு ரிவால்வ் ஆகக்கூடிய எலக்ட்ரானுக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு சர்க்குலர் நேச்சர் ஆஃப் த பாத். லெட் அஸ் கன்சிடர் சர்க்குலர் நேச்சர் ஆஃப் த பாத். இன் தட் சர்க்குலர் நேச்சர் ஆஃப் த பாத், ஒன் ஆஃப் த எலக்ட்ரான் இஸ் ரிவால்விங் அரவுண்ட் த சர்க்குலர் ஆர்பிட். அதாவது ஒரு சர்க்குலர் ஆர்பிட்டை கன்சிடர் பண்ணிக்க. அந்த சர்க்குலர் ஆர்பிட்டில் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட்டிக்கல் ரிவால்வ் ஆகிட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எலக்ட்ரான் இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ அந்த எலக்ட்ரானோட மாஸ் வந்து எம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த சர்க்குலர் பாத்தோடைய ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர். இந்த எம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் வி அப்படின்னு சொல்லக்கூடிய வெலாசிட்டியில் ட்ராவல் ஆகுது அப்படின்ற டைரக்ஷனை இங்கே சொல்லியிருக்கிறோம். இப்போ மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் டியூ டு கரண்ட் கேரியிங் சர்க்குலர் லூப். இப்போ கரண்ட் கேரியிங் அப்படின்னா ஒரு சர்க்குலர் நேச்சர் ஆஃப் த பாத்தை எடுத்துகிட்டு அது வழியாக நம்ம ஐன்னு சொல்லக்கூடிய கரண்ட்டை பாஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டு கிடைக்க போகுது அப்படின்றத சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி டாப்பிக்கில் நம்ம படித்தோம், மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு தி ப்ராடக்ட் ஆஃப் தி கரண்ட் ஆஃப் த லூப் அண்ட் த ஏரியா ஆஃப் த லூப் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் அப்படின்றது வெக்டார் குவான்டிட்டி. ஸோ அதனால் அதை எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா மியூ எல் வெக்டார் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். கரண்ட் அப்படின்றது ஸ்கேலார் குவான்டிட்டி, வி ஆர் சிம்பிளி டினோட்டட் கேபிட்டல் ஐ. ஏரியா அப்படின்றது இந்த இடத்துல ஏரியா வெக்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அதனால் ஏ வெக்டார். யூஸ்வலாக ஏரியான்றது ஸ்கேலார் குவான்டிட்டி நம்ம கன்சிடர் பண்ணுவோம். பட் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த டைரக்ஷன் ஆஃப் த பாத் அப்படின்னு சொல்கிறதுனால ஏரியா இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி ஹியர். ஸோ இதையே மேக்னிடியூட் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா எப்படி சொல்லலாம், மியூ எல் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஏ. அதாவது இந்த வெக்டர் நோட்டேஷனை எடுத்துகிட்டு எழுதணும் அப்படின்னா அது ஸ்கேலர் ஃபார்மேஷன். வெக்டர் சிம்பிள் கொடுத்தோம் அப்படின்னா அது வெக்டர் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டோட வேல்யூ கரண்ட் கேரியிங் லூப்பில் கிடைக்கக்கூடியதுக்கு மியூஎல் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஏ அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ இந்த சர்க்குலர் நேச்சர் ஆஃப் த பாத்தில் ஒரு எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகுது. அப்படி எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகும்போது அது என்ன நேச்சரை ப்ரொசீட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா இட் ப்ரொவைடிங் த நெசசரி சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டுவோர்ட்ஸ் த சென்டரில் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்சஸ் வந்து ஆக்டிவேட்டில் இருக்கும். அப்போ ஆர் ரேடியஸில் எம்னு சொல்லக்கூடிய மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் வீன்ற வெலாசிட்டியில் ட்ராவல் ஆச்சு அப்படின்னா எல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்குலர் மொமெண்டம் அலாங் தி பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸில் ஆக்ட் ஆகிருக்கும். அதே போல் நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸில் என்ன இருக்கும் அப்படின்னா மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்டு. அப்போ மியூ எல் அப்படின்றது டைரக்ஷன் இஸ் ஆக்டிங் நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ், எல் அப்படின்றது த டைரக்ஷன் பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ். அப்போ இந்த இடத்துல இந்த சர்க்குலர் நேச்சர் ஆஃப் த பாத்து பார்க்குறதுக்கு உனக்கு எலிப்டிக்கல் பாத்து மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். அஃப்கோர்ஸ் நம்ம சொல்லுவோம், அதாவது எலக்ட்ரான்ஸ் ரிவால்விங் அரவுண்ட் த சர்க்குலர் ஆர்பிட்னு தான் சொல்லுவோம். பட் ஆக்சுவல் நேச்சர் என்ன அப்படின்னா த எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிவால்விங் அரவுண்ட் த நியூக்ளியஸ் ஒன்லி இன் த எலிப்டிக்கல் ஆர்பிட் அப்படின்னு சொல்லிட்டு சாமர்ஃபெல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஆட்டம் மாடலில் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்போ இந்த இடத்துல டைம் பீரியடோட வேல்யூ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது, how much amount of the time taken by the electron traveling from one place to another place in the permissible orbit. அதாவது எந்த ஆர்பிட்டில் பர்மிட் பண்ணியிருக்காங்களோ அந்த ஆர்பிட்டில் ஒரு எலக்ட்ரான் வந்துட்டு ரிவால்வ் ஆகுது. ரிவால்வ் ஆகக்கூடிய எலக்ட்ரானு எப்படி போகுது, எலிப்டிக்கல் பாத்தில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அப்போ இந்த எலிப்டிக்கல் பாத்தில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானுடைய டைம் பீரியடை கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா நமக்கு நல்லாவே தெரியும். T, capital T is nothing but time period of revolution of an electron. Capital T அப்படின்றது என்னது, டைம் பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் ஆஃப் an electron. அதாவது எலக்ட்ரான் சுற்றுது, சுற்றக்கூடிய எலக்ட்ரானுக்கு எவ்வளோ டைம் பீரியட் எடுக்குது அப்படின்னு பார்த்துக்க. அப்போ அந்த டைம் பீரியடு
டைம் பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் ஆஃப் an எலக்ட்ரான் அப்படின்றத கேபிட்டல் T அப்படின்றது நம்ம சொல்லியிருக்கிறோம். அக்கார்டிங் டு த கான்செப்ட் ஆஃப் த கரண்ட் எலக்ட்ரிசிட்டி நமக்கு நல்லா தெரியும் I is equal to Q by T அப்படின்னு சொல்லிடுவோம். I is equal to Q by T. அப்போ கேபிட்டல் ஐயோட வேல்யூவை is equal to மைனஸ் E by Tன்னு எழுதுகிறோம். அப்போ மைனஸ் ஈன்றது யார்? சார்ஜ் ஆஃப் an எலக்ட்ரான். மைனஸ் E is nothing but சார்ஜ் ஆஃப் an எலக்ட்ரான். அப்போ இந்த இடத்துல E அப்படின்னு சொல்லக்கூடிய சார்ஜ் ஆஃப் an எலக்ட்ரான் தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அப்போ டைம் பீரியடுக்கு என்ன எழுதுவோம்? கேபிட்டல் T. யூஸ்வலாக I equal to Q by Tன்னு நம்ம சொல்லுவோம் அக்கார்டிங் டு த கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. அப்போ அந்த Q is replaced by E, small t is replaced by capital T. அப்போ we can conclude that I is equal to minus E by T அப்படின்னு சொல்லிடுறோம். சரி, இப்போ இது ஒவ்வொரு சிம்பிளுக்குமான மீனிங் என்ன அப்படின்றத இங்கே நம்ம சொல்லியிருக்கிறோம். மைனஸ் E is nothing but charge of an electron. இந்த E போட்டு மேலே ஒரு மைனஸ் போட்டு ஒரு சர்க்கிள் போட்டால் அது எலக்ட்ரான் அர்த்தம். இது ஷார்ட் ஃபார்மில் நம்ம எழுதலாம் அப்படி. கேபிட்டல் R அப்படின்றது ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட்னு சொல்கிறோம். V அப்படின்றது வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரான், அதாவது எவ்வளோ ஸ்பீடில் ட்ராவல் ஆகிருக்கிறது அது வந்து Vயில் சொல்லியிருக்கோம். எவ்வளோ ரேடியஸு? கேபிட்டல் R. எலக்ட்ரானோடைய சார்ஜ் எவ்வளோ? மைனஸ் E. சரி, இப்போ இதிலேருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா டைம் பீரியட் தான் நமக்கு தேவைப்படுது. அப்போ டைம் பீரியட் அப்படின்னு சொல்லும்போது திஸ் மச் அமௌண்ட் ஆஃப் த வெலாசிட்டியில் இந்த எலக்ட்ரான் வந்து ரிவால்வ் ஆகுது. ஸோ நமக்கு தெரியும் அக்கார்டிங் டு த கான்செப்ட் ஆஃப் வெலாசிட்டி, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட், இதெல்லாம் நம்ம கைனமெட்டிக்ஸில் படிப்போம். இப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு பேர் தான் வெலாசிட்டின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா x/t ஈக்குவல் டு v அப்படின்னு சொல்லலாம். அப்போ v ஈக்குவல் டு x/t. அப்போ எக்ஸ்ன்றது என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிக்கல். ஆக்சுவலாக இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த எலக்ட்ரான்னு சொல்கிறோம். அப்போ எலக்ட்ரான் எப்படி சுற்றும்? சர்க்குலர் பாத்தில் சுற்றுது. அப்போ வாட் இஸ் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்குலர் பாத் அப்படின்னா 2πrன்னு சொல்லுவோமா? அப்போ 2πr இஸ் தி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்குலர் பாத். அதனால் இவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டு எவ்வளோ? 2πr டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. அப்போ T இஸ் ரீப்ளேஸ்டு பை கேபிட்டல் T. அப்போ என்ன சொல்லலாம்? V ஈக்குவல் டு 2πr/Tன்னு எழுதலாம். ஃபார் அவர் சேக் ஆஃப் கன்வீனியன்ஸ், நம்ம கன்வீனியன்ட்டுக்காக நமக்கு தேவையான டைம் பீரியடுக்கு இதை ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ரீஅரேஞ்ச் ஆகும் பொழுது Tயும் Vயும் மியூச்சுவலாக இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க. அப்போ என்ன நடக்கும்? கேபிட்டல் T இஸ் ஈக்குவல் டு 2πr/V. இதுதான் டைம் பீரியடுக்கான ஃபார்முலாவாக இங்கே நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு தேவையானது என்னது? மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டுக்கு ஃபார்முலா I × A. அப்போ ஐயோட வேல்யூ என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம்? மைனஸ் E/T. இது வந்து கரண்ட்லேருந்து நமக்கு எடுத்த வேல்யூ. ஏரியான்றது யார்? வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த சர்க்குலர் பாத்து? πr² எழுதியிருக்கோம். A ஈக்குவல் டு πr². அப்போ மைனஸ் E/T அப்படின்றது ஐயோட வேல்யூ, πr² அப்படின்றது ஏவோட வேல்யூ. ஸோ ரெண்டுத்தையும் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா μL இஸ் ஈக்குவல் டு மைனஸ் E/T × πr². சரி, மைனஸ் ஈயோட வேல்யூ ஈன்னு வச்சுக்கலாம். டீயோட வேல்யூ மேலே கண்டுபிடிச்சிருக்குமா? அப்போ T ஈக்குவல் டு 2πr/V. இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2πr/V. ஸோ இது ஆக்சுவலாக டோட்டல் வேல்யூவே டினாமினேட்டர் வேல்யூ, அதனால் இங்கே ப்ராக்கெட் போட்டு நம்ம எழுதியிருக்கிறோம். இன்ட்டு πr². இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய ஒரு பையும் டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ஒரு பையும் கெட்டிங் கேன்சல்டு அப்படின்னு சொல்லலாம். டினாமினேட்டரில் ஒரு R இருக்குது, நியூமரேட்டரில் R² இருக்குது. ஒரு ஆருக்கு ஒரு R கேன்சல் ஆனால் மேலே என்ன இருக்கும்? ஒரு R மட்டும் இருக்கும். இப்போ டினாமினேட்டருக்கு டினாமினேட்டர் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? இட் ஆஸ் யூஷுவல் கோஸ் டு த நியூமரேட்டர். அப்போ இந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய V அப்படின்றது மேலே போயிடுச்சு அப்படின்னா EV × R. அதனால தான் அது எப்படி எழுதுகிறோம்? μL இஸ் ஈக்குவல் டு மைனஸ் EVR/2 அப்படின்னு சொல்லிக்கிறோம். அப்போ μL இஸ் நத்திங் பட் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். E இஸ் தி சார்ஜ் ஆஃப் an electron, V இஸ் த வெலாசிட்டி ஆஃப் an electron, R இஸ் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் ஆர்பிட். அப்போ μLோட வேல்யூ நமக்கு என்னன்னு கிடச்சிருக்கு? இஸ் ஈக்குவல் டு மைனஸ் EVR/2 அப்படின்னு கிடச்சிருக்கு. அக்கார்டிங் டு த டெஃபனேஷன் ஆஃப் த ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் an electron, அதாவது ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் an எலக்ட்ரானுக்கு ஒரு டெஃபனேஷன் இருக்குது. என்ன சொல்லுவோம்? ப்ராடக்ட் ஆஃப் தி ரேடியஸ் அண்ட் த லீனியர் மொமெண்டம் அப்படி சொல்லலாம். அப்படி இல்லாட்டி டிஸ்டன்ஸ் இன்டு த லீனியர் மொமெண்டம். அப்போ லீனியர் மொமெண்டம் அப்படின்றது P அப்படின்ற லெட்டரால் டினோட் பண்ணலாம், ரேடியஸ் அப்படின்றது R அப்படின்ற லெட்டரால் டினோட் பண்ணியிருக்கிறோம்.
அப்போ இதை வெக்டர் நோட்டேஷனில் நம்ம எழுதணும் அப்படின்னா எல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். இதையே ஸ்கேலர் ஃபார்முக்கு மாற்றணும் அப்படின்னா எல் இஸ் ஈக்குவல் டு ஆர்பி அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லுவோம்? எல் இஸ் ஈக்குவல் டு ஆர்பி. தென் இட் இஸ் ஈக்குவல் டு ஆர், கீப் இட் ஆஸ் இட் இஸ். பி இஸ் நத்திங் பட் லீனியர் மொமெண்டம். லீனியர் மொமெண்டம் எப்படி சொல்லுவோம்? மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் லீனியர் மொமெண்டம். அப்போ ஆர் இன்ட்டு எம்வி while written as MVR, while read as MVR. அப்போ எல்லோட வேல்யூ யாருக்கு ஈக்குவல்? எம்விஆருக்கு ஈக்குவல். ஸோ எல் இஸ் நத்திங் பட் ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் an electron is equal to the product of the mass of the electron, velocity of the electron, radius of the circular orbitனு கிடச்சிருக்கு. சரி, இப்போ இந்த வேல்யூவை நம்ம கொண்டு போயிட்டு இது ஆங்குலர் மொமெண்டம் தெரியும், அதே போல் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் தெரியும். ஸோ இது ரெண்டையும் நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக இது நம்ம என்ன பண்ணலாம்? டிவைட் பண்ணலாம். அப்போ டிவைட் த மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் பை ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் அன் எலக்ட்ரான். அப்போ மியூஎல்லோட வேல்யூ என்ன? இங்கே எழுதியிருக்கிறோம் மைனஸ் இவிஆர் பை 2 நமக்கு கிடைச்ச வேல்யூ. ஆங்குலர் மொமெண்டமோட வேல்யூ என்ன? எம்விஆர். ஆக்சுவலாக ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்றது டினாமினேட்டரில் இருக்குது, அதனால் அது எப்படி எழுதியிருக்கிறோம்? 1/mvr எழுதியிருக்கிறோம். அப்போ மைனஸ் இவிஆர் பை 2 இன்ட்டு 1/mvr. அப்போ ரேடியஸ் கெட்டிங் கேன்சல், வெலாசிட்டி ஆல்சோ கெட்டிங் கேன்சல், அதாவது விஆரும் கேன்சல் ஆகிடும். மீதி என்ன கிடைக்கும்? மைனஸ் இ டிவைடட் பை 2m. அப்போ நமக்கு கிடைச்ச வேல்யூ என்ன? மியூ எல் டிவைடட் பை எல் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ பை 2mனு கிடச்சிருக்கு. அப்போ மியூஎல் பை எல் அப்படின்றது தான் இன் ஃபியூச்சராக நம்ம வந்து கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ அப்படின்ற நேமில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறோம். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது என்னது? மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்டையும் ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் அன் எலக்ட்ரானையும் டிவைட் பண்ணோம். அப்படி டிவைட் பண்ணும்போது வரக்கூடிய வேல்யூ யாருக்கு ஈக்குவல்? இட் இஸ் ஈக்குவலன் டு மைனஸ் இ பை 2mனு கிடச்சிருக்கு. அப்போ இந்த இடத்துல E இஸ் தி சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான், M இஸ் தி மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான். அப்போ இந்த நெகட்டிவ் சைன் எதை இண்டிகேட் பண்ணுது? இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. த நெகட்டிவ் சைன் இண்டிகேட்ஸ் தட் த ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் அன் எலக்ட்ரான் அண்ட் தி மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் ஆர் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்றத சொல்லியிருக்கு. அந்த செகண்டாக ஒரு டயக்ராம் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அந்த டயக்ராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மியூஎல் அப்படின்றது டவுன்வர்ட் டைரக்ஷன்லையும் எல் அப்படின்றது அப்போர்ட் டைரக்ஷன்லையும் ஆக்ட் ஆகிருந்தது. அப்போ மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் மியூஎல், ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் அன் எலக்ட்ரான் எல், போத் ஆர் ஆக்டிங் ஆப்போசிட் டைரக்ஷன். இப்போ இது எல்லாமே கான்ஸ்டன்ட் வேல்யூ தான். இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ நமக்கு வேல்யூ தெரியும். தட் மீன்ஸ் E is the charge of an electron. The value of charge of an electron is 1.6 into 10 to the power of minus 19 coulomb. நம்ம ஃபஸ்ட் லெசன்லேருந்தே நம்ம படிச்சுக்கிட்டு வந்துட்டுருக்கோம். சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரானோட வேல்யூ என்னது? 1.6 into 10 to the power of minus 19 coulomb. Coulomb is the unit of charge. அதே போல் M அப்படின்றது மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் இல்லையா? மாஸ் ஆஃப் த எலக்ட்ரானோட வேல்யூ என்ன? அதுவும் கான்ஸ்டன்ட் வேல்யூ தான். 9.11 into 10 to the power of minus 31 கிலோகிராம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த substituting the known values in the before equation, we can get mu L by L is equal to 1.6 into 10 to the power of minus 19 divided by 2 into 9.11 into 10 to the power of minus 31. Suppose while simplifying, ஒன்றும் இல்லை, டினாமினேட்டரில் இருக்கிறது என்ன வேல்யூ? 2 into 9.11. சப்போஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். அதர்வைஸ் 1.6 2ஆல் டிவைட் பண்ணால் நியூமரேட்டரில் 0.18 கிடைக்க போகுது. இதை வந்து நம்ம லாகர்தமிக் வேல்யூலையோ இல்லை ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஃபார்மேட்டையோ யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் ரிசல்ட் அப்படின்றது என்னவாக இருக்குன்னா 0.0878 into 10 to the power of 12 கூலும் கிலோகிராம் இன்வர்ஸ். ஸோ இந்த யூனிட் பார்த்தோம் அப்படின்னா நியூமரேட்டருக்கு கூலும், டினாமினேட்டருக்கு கிலோகிராம். அப்போ எழுதும்போது கூலும் கிலோகிராம் இன்வர்ஸ்னு சொல்லிடலாம். ஸோ மியூ எல் பை எல் இஸ் ஈக்குவல் டு 0.0878 into 10 to the power of 12 கூலும் கிலோகிராம் இன்வர்ஸ். இது ஆக்சுவலாக டெசிமல் வேல்யூவில் இருக்கு இல்லையா? இதை நம்ம வந்து ஹோல் நம்பருக்கு மாற்றலாம் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் we have to move the decimal point 2 steps
towards rightward. இப்போ இந்த விஷயம் நமக்கு நல்லா அப்சர்வ் பண்ணும். when the decimal point is moves towards the right side, the power of the value to be decrease. அதாவது எப்போல்லாம் டெசிமல் பாயிண்ட் வந்து ரைட் சைடில் ட்ராவல் ஆகுதோ அப்போல்லாம் வந்து பவர் வேல்யூ என்னவாகும், குறையணும். அப்போ எத்தனை ஸ்டெப் மூவ் பண்ணுறோம், 2 டிஜிட் ஜம்ப் பண்ணும்போது இந்த 2 டிஜிட்டுக்கு ஜம்ப் ஆகும்போது 10^12 என்னவா மாறிடுது, 10^10 மாறிடுது. அப்போ μL by L is equal to 8.78 into 10^10 கூலும் கிலோகிராம் இன்வர்ஸ். நம்ம கன்வென்ட்டுக்காக இதை எப்படியும் எழுதிக்கலாம், 8.8 into 10^10 கூட சொல்லலாம். இப்போ μL by L is equal to 8.8 into 10^10 கூலும் கிலோகிராம் இன்வர்ஸ். It is a constant value. So we conclude that μL by L is also called as constant. அப்போ அதுக்கு வேற என்ன பேர் சொல்லலாம் அப்படின்னா, இந்த μL by L is known as gyromagnetic ratio. இதுக்கு என்ன பேர், gyromagnetic ratioன்னு ஒரு பேர் இருக்கு. அப்போ we conclude that the definition அப்படின்றது இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம் கூட, இந்த gyromagnetic ratio அப்படின்றது it is the ratio of magnetic dipole moment to the angular momentum of an electron. அப்போ gyromagnetic ratio எப்படி எழுதலாம், it is the ratio of magnetic dipole moment to the angular momentum of an electron. It is able to connect angular momentum and magnetic moment. ஏன்னா இங்கே நம்ம யூஸ் பண்ணது என்னது, இந்த ரெண்டு சிம்பிள் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஒன்று மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டு, ரெண்டாவது ஆங்குலர் மொமெண்டம். ஸோ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறது யார், இந்த கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ தான். சரி, இப்போ நெக்ஸ்ட்டு இந்த கான்செப்டை நீல்ஸ் போர் ஆட்டம் மாடலோட நம்ம கொண்டு போய் கம்பேர் பண்ண போகிறோம். அப்போ நீல்ஸ் போர் ஆட்டம் மாடல் நம்ம எங்கே படிச்சிருக்கிறோம் அப்படின்றத கோத்ரூ பண்ணோம் அப்படின்னா, வால்யூம் 2ல் அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் அட்டாமிக் ஃபிசிக்ஸில் சொல்லியிருப்பாங்க. அதாவது ஆட்டம் மாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்டில் 4 பேர் டோட்டலாக. தட் மீன்ஸ் ஃபஸ்ட்டு ஜே தாம்சன், ரெண்டாவது ரூதர்ஃபோர்ட், மூணாவது நீல்ஸ் போர், நாலாவது சாமர்ஃபெல்டுன்னு ஒருத்தர் இருக்கார். பட் நமக்கு அதை பற்றின அதிகமான இன்ஃபர்மேஷன் இந்த முறை இந்த சிலபஸில் கொடுக்கல. பட் அவர் மட்டும்தான் வந்து என்ன சொல்லியிருந்தார், the electrons are revolving only in the elliptical orbit னு சொன்னாங்க. except the Sommerfeld, other the remaining scientists are exposed, the electrons are revolving only in the circular orbit னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நீல்ஸ் போருடைய ஆட்டம் மாடலில் பாஸ்டுலேட்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த பாஸ்டுலேட்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் தான் என்னென்னா, ஆங்குலர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு தி n into h cross. h crossன்றது ஒன்றும் இல்லை, h cross is denoted by h by 2 pi. That means the angular momentum of an electron is an integral multiple of h by 2 pi னு சொல்லுவோம். அது என்ன இன்டெக்ரல் மல்டிபிள், இந்த n அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேச்சுரல் நம்பர்ஸை மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் இன்டெக்ரல் மல்டிபிள்னு படிப்போம். அப்போ L is equal to n h cross is equal to n h by 2 pi னு சொல்லலாம். இப்போ இங்கே ஹெச்ன்றது யார், பிளாங்க் கான்ஸ்டன்ட். பிளாங்க் கான்ஸ்டன்டோட வேல்யூ என்ன, 6.626 into 10 to the power of minus 34 joules second. என்னோட வேல்யூ 1, 2, 3 up to infinity வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். இப்போ நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, μL by L is acts as a constant is also known as the gyromagnetic ratioன்னு தெரியும். அப்போ இது நம்மளோட கன்வென்ட்டுக்காக பிரிக்கிறோம். எப்படி, μL by L வேல்யூ என்ன, E by 2mனு சொல்லியிருக்கிறோம். அப்போ μL by L is equal to E by 2mனு கிடைக்கும். பட் நமக்கு மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் மட்டும்தான் தேவைன்ற பட்சத்தில் எல்லோட வேல்யூவை ஆப்போசிட் சைடில் கொண்டு போ. அப்போ μL is equal to E by 2m into capital L. அப்போ E by 2m அப்படியே வச்சுக்கலாம். எல்லோட வேல்யூவை மேலே தான் எழுதியிருக்கிறோம், NH by 2 pi சொல்லி. அப்போ E by 2m into NH by 2 pi. அப்போ என்ன நடக்கும், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க, ENH by 4 πmனு கிடைக்கும். டினாமினேட்டரில் 2m into 2 pi இருக்கு இல்லையா, அதனால் 2 2s are 4 மல்டிப்ளை ஆச்சுன்னா 4 πmனு கிடைக்கும். அப்போ இதில் இந்த n அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டெக்ரல் மல்டிபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய நேச்சுரல் நம்பரை பிரித்தோம் அப்படின்னா n மட்டும் தனியாக எழுது, n into EH by 4 πmனு படிக்கலாம். அப்போ என்னன்றது யார், இன்டிஜர். இட் இஸ் டினோட்டட் பை 1, 2, 3 up to etc. அப்போ
EH டிவைடட் பை 4 pi mனு சொல்கிறோம். அப்போ EH அப்படின்றது ஈன்றது யார், சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான், ஹெச்ன்றது யார், பிளாங்க் கான்ஸ்டன்ட்டு, எம்ன்றது மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான்னு சொல்கிறேன். அப்போ ஈயோட வேல்யூ என்ன, கொஞ்சம் முன்னாடி தான் நம்ம யூஸ் பண்ணோம், 1.6 × 10⁻−19. ஹெச்சோட வேல்யூ என்ன, 6.626 × 10⁻34. 4 is a number. The value of pi is 3.14 into mass of the electron m is 9.11 × 10⁻31. Substituting the known values in this equation, என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, n அப்படியே வச்சுக்கலாம். இந்த மொத்த வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 9.27 × 10⁻24 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நியூமரிக்கல் வேல்யூஸை பொறுத்த வரைக்கும் நம்ம லாகரதமிக் டேபிளை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் போல தான் இந்த டேர்மும். அப்போ மியூஎல்லோட வேல்யூ எப்படி எழுதலாம்னா, மியூஎல் இஸ் ஈக்குவல் டு n × 9.27 × 10⁻24. இதனோட யூனிட் என்ன கிடைக்குது அப்படின்னா ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. என்ன கிடைக்குது, ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். ஏன்னா ஈன்றது சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான், இதனோட யூனிட்டு கூலும், பிளாங்க் கான்ஸ்டன்டோட யூனிட்டு ஜூல் செகண்டு, மாஸ் ஆஃப் த எலக்ட்ரானோட யூனிட்டு கிலோகிராம். ஸோ இது எல்லாத்தையும் ரீஅரேஞ்ச் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது அவங்களுடைய யூனிட். சரி, இப்போ என்னோட வேல்யூ என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபார் அவர் கன்வீனியன்ஸ் n இஸ் ரீப்ளேஸ்டு பை 1. இப்போ 1 இன்ட்டு சம்திங் அதே தான் நமக்கு கிடைக்கும். அப்போ 1 × 9.27 × 10⁻24 ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர் இஸ் ரீப்ளேஸ்டு பை ஜூல் டெஸ்லா இன்வர்ஸ். அப்போ நல்லா மனசில் வச்சுக்க, ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயருக்கு ஈக்குவலண்ட்டான யூனிட் என்ன அப்படின்னா ஜூல் டெஸ்லா இன்வர்ஸ்னு சொல்லலாம். அப்போ அந்த மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்டோட வேல்யூவுக்கு என்ன பேருனா போர் மேக்னட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுக்கலாம். அப்போ போர் மேக்னட்டான் அப்படின்றது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் தி μL that value become as the minimum value அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இதனோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 10⁻, that நம்பர் வந்து நெகட்டிவ் வேல்யூஸில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது என்ன வேல்யூ, மினிமம் வேல்யூ அப்படின்னு சொல்லிடலாம். சரி, இப்போ அடுத்து பார்த்தோன்னா ஆம்பியர் சர்க்யூட்டல் லா. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம லெசன் நம்பர் 1ல் கூலும் லாவை பற்றி படிச்சிருக்கிறோம். இனி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில், அப்போ இனி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் கூலும் லாவை யூஸ் பண்ணிவிட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட், ஆக்சியல், ஈக்குட்டோரியல், இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம கண்டுபிடிச்சோம். அப்போ அங்கே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணது காஸ் லா ஆஸ் வெல் as த கூலும் லா. அதே கான்செப்ட் தான் இங்கே ஆம்பியர் சர்க்யூட்டல் லாவை யூஸ் பண்ணிவிட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கலாம். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே யூஸ் பண்ணக்கூடியது தான் ஆம்பியர் சர்க்யூட்டல் லா. இதனோட ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னு பாரு. த லைன் இன்டகரல் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் over a closed loop is mu0 times net current enclosed by the loop. ஸோ ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட் புரியல அப்படின்னா முதல்ல எக்ஸ்பிரஷன்ஸை அப்சர்வ் பண்ணுங்க. ஸோ இந்த சிம்பிளுக்கு பேர் சம்மேஷன், தட் மீன்ஸ் இன்டெக்ரல் சிம்பிள். எஸ் ரெண்டு பக்கமும் பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா அதுதான் நமக்கு எப்படி இருக்குது, இன்டெக்ரல் சிம்பிள் மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம். இந்த உள்ளுக்குள்ளே ஒரு சர்க்கிள் போட்டிருக்கு இல்லையா, இப்படி போட்டோன்னா இதுக்கு பேர் க்ளோஸ்ட் இன்டெக்ரல் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் கீழே சீன் எழுதியிருக்கிறோம். அப்போ த லைன் இன்டெக்ரல் இந்த க்ளோஸ்டு பாத் இஸ் ஈக்குவல் டு, அப்போ இந்த இடத்துல யார் யாரை நம்ம ப்ராடக்ட் பண்ணியிருக்கிறோம், மேக்னெட்டிக் ஃபீல்ட் as well as தி ஸ்மால் எலமெண்ட் dl. ஸோ இது ரெண்டும் டாட் ப்ராடக்டில் சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா, ஸோ இதை எக்ஸ்பாண்ட் பண்ணும்போது BDL cos θன்னு கிடைக்கும். ஏன்னா டாட் ப்ராடக்ட் அப்படின்னா cos θ ஈக்குவல் டு μ0 × I enclose. அப்போ ரீட் பண்ணும் பொழுது the line integral of magnetic field over the closed loop is equal to mu0 times net current enclosed by the loop. அதாவது mu0ஐயும் ஐயும் ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு யாருக்கு ஈக்குவலாக இருக்குன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ஓவர் ஏ க்ளோஸ்டு லூப்புக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ அந்த க்ளோஸ்டு லூப்பில் கிடைக்கக்கூடிய கரண்ட்டுக்கு பேர் நெட் கரண்ட் பை த லூப்னு சொல்லலாம். The line integral does not depend on the shape of the path or portion of the conductor with the magnetic field. ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா, இந்த லைன் இன்டெக்ரல் அப்படின்றது யாரை பொறுத்து இருக்காது அப்படின்றது தான் முக்கியம். ஸோ இட் டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் தி ஷேப் ஆஃப் த பாத், அதாவது அந்த என்ன மாதிரியான ஷேப்பில் வேணாலும் இருக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போகிறதே என்னென்னா சொலினாய்டு, டொராய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இர்ரெகுலர் ஜாமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சரில் சொல்லக்கூடிய காயில்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்.
அப்போ இர்ரெகுலர் ஜாமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் அதில் நம்மளால் மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா இட்ஸ் பாசிபிள் அப்படின்றத இன் ஃபியூச்சர் கிளாஸஸில் நம்ம படிக்கலாம். அப்படி சொல்ல வரும்போது இந்த லைன் இன்டகரல் அப்படின்றது யாரை பொறுத்து இருக்காது அப்படின்னா இட் டஸ் நாட் டிபெண்டிங் ஆன் தி ஷேப் ஆஃப் த பாத். நம்ம எந்த பாத்தில் எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகுது அந்த பாத்துடைய ஷேப்பை பொறுத்து இந்த லைன் இன்டகரல் வேரி ஆகாது. அதே போல் பொசிஷன் ஆஃப் த கண்டக்டர் வித் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்போ அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டில் நம்ம கொண்டு போய் பிளேஸ் பண்ணக்கூடிய அந்த கண்டக்டர் அப்படின்றது எந்த மாதிரியான பொசிஷனில் வேணாலும் இருக்கலாம். ஸோ எந்த பொசிஷனில் இருந்தாலும் சரி அந்த லைன் இன்டகரல் வந்து ஷேப் ஆஃப் த பாத்தை பொறுத்தும் வேரி ஆகாது, பொசிஷன் ஆஃப் த கண்டக்டர் அலாங் வித் த மேக்னெட்டிக் ஃபீல்டை பொறுத்தும் வேரி ஆகாது. That's why I am telling the line integral does not depending upon the shape of the path or position of the conductor with the magnetic field. ஸோ இந்த ஆம்பியர் சர்க்யூட் லாவை யூஸ் பண்ணிவிட்டு அதாவது சொலினாய்ட்லேயோ இல்லை டொராய்ட்லேயோ எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் இண்டக்ஷன் இருக்குது அப்படின்றத இன் ஃபியூச்சர் கிளாஸஸில் நம்ம படிக்கலாம்.